ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹேபிட் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லைனால டெய்லி மார்னிங் ஒரு ஸ்மூத்தி குடிக்கிற பழக்கம். ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் குக்கம்பர், ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது ஸ்மூத்தி குடிச்சிட்டு இருப்பேன் நான். இல்லை ஏபிசிடி ஜூஸ் ஏதாவது ஸ்மூத்தி குடிக்கிற பழக்கம். கொஞ்சோண்டு பாலில் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் கேரட்டு, ஒரு 2-3 பாதாம், 2-3 வால்நட்டு அண்ட் தென் கொஞ்சம் சீட் மிக்ஸ். எல்லா சீட் மிக்ஸும் ஒன்றா இருக்கனால அது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ சத்துன்னு உங்களுக்கு தெரியும். பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, வாட்டர்மெலன், ஃப்ளாக்ஸ் சீட்லனா எவ்வளோ சத்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு ஸ்மூத்தியாக குடிக்கும்போது ரெண்டே நல்ல ஒரு பூஸ்டிங்காகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். ஒரு பசி ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு ஸ்டமக் ஃபீலிங்காக மார்னிங் டைமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாதிரி டெய்லி ஹேபிட்டாக கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத்தினா இந்த திக்னஸ் இருக்கும், அந்த சின்னதாக ஒரு எல்லாமே ரோஸ்டட் சீட்ஸ் தான் அது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ரோஸ்டட் நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரோஸ்டட் சீட்ஸில் பம்கின் சீட்லனா நிறைய சத்து இருக்குது. நமக்கு ஹேரை ஸ்ட்ரென்தன் ஆகும், நெயில்ஸ் நல்லா க்ரோ ஆகும். நம்மளோட எதெல்லாம் நம்ம இம்யூனிட்டி கம்மியாகுதோ அதெல்லாம் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஸோ இதுமாதிரி டெய்லி மார்னிங் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணுமோ டெய்லி ஹெல்த்தியான எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நல்லது. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு டேன் இதாகிறதுக்கெல்லாம் இது மாதிரி ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாள்லேயே, ஃபியூ டேஸ். ஆனால் எது செய்கிறதுனாலும் கண்டினியூஸாக குடிச்சுப்பாங்க, உங்கள் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.